ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் ஷாப் வந்திருக்கோம். ஹார்ட் ஆஃப் ஷாப் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். திடீர்னு நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஜப்பானுக்கு வரும்போது நம்மளுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஆஃப் ஷாப் நீங்கள் வந்தீங்கன்னா அமௌண்ட் ரொம்ப கம்மியாக நம்ம வாங்க முடியும். நம்ம யூஸ் பண்ணிட்டு திருப்பி இங்கே சேல் பண்ணிட்டு கூட போக முடியும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவுடனே இந்த மாதிரி ஒரு கீபோர்டு இருக்குது. கீபோர்டோட விலை வந்து 11,000 yen தான். அதுக்கப்புறம் மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 55,000 yen, 8,800 yen, 1,500 yen அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப கம்மியாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. 27,500 yen எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சிடி ட்ரைவ் வந்து இருக்குது. சிடி ட்ரைவ் வந்து எல்லாம் மாறி இப்போல்லாம் யூஎஸ்பி அப்படி இப்படி மாறிட்டோம். ஆனால் இவங்க என்ன சிடி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிடிஸ் எல்லாம் இருக்குது. நம்மலாம் முன்னாடி சிடிஸ் எல்லாம் வச்சு இது பண்ண மாதிரி. அடுத்தது வந்து கீபோர்டெல்லாம் இருக்குது. கீபோர்டு வேணுன்றவங்க தனியாக அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் இல்லை. இங்கெல்லாம் 550 yen, 110 yen எல்லாம் கிடைக்கும். இந்த கீபோர்டு கூட நான் வாங்கின நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது இருக்குது, மானிட்டர் இருக்குது. உங்கள் லேப்டாப்புக்கு தேவையான மானிட்டர் வேணும்னா ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மியூசிக் லவராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கிட்டார் வாங்கிக்கலாம். கிட்டார் வந்து ஒரு 1,500 yen 3,000 yen வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா சில கேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. கேபிள் வந்து டைரெக்டாக விஜே கேபிள், HDMI கேபிள் இருக்குது. யூஎஸ்பி டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற கேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. இதோட ப்ரைஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 300 yen, 400 yen, 500 yen அந்த அளவுக்கு தான் வரும். சிலதெல்லாம் நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும். புது ஒயர் கூட இருக்கும். நீங்கள் வாங்கி அதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூட இதிலேருந்து ஒரு வெப் கேமரா ஒன்று கூட எடுத்துகிட்டு போனேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லேப்டாப்புக்கு தேவையான ஒரு அடாப்டர் கூட இருக்குது. நீங்கள் பார்த்தாங்கன்னா தெரியும். வேணும்னா நீங்கள் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வெறும் சிப் மட்டும் இருக்குது, அது வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப் கேமரா நான் வாங்கிட்டு போனேன் முன்னாடி. இது எடுத்து பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அது வேணான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ் இந்த லேப்டாப்பெல்லாம் இருக்குது. வேறு ஹெச்பி, டெல்லு எல்லாம் நம்ம கம்மியான விலை கூட வாங்க முடியும். 20,000, 22,000, 16,000, 32,000, 72,000 அப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் எல்லாம் இருக்குது. நல்ல மொபைலெல்லாம் நீங்கள் நிறையா பேர் மொபைல் வாங்கணும்னு நிறைய ஆசைப்படுவீங்க. ஜப்பானில் இருக்கிற மொபைல்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். 1,10,000 என்னெல்லாம் இருக்குது. ஐஃபோனெல்லாம் கூட இங்கே இருக்குது. நான் வாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு செக் பண்ணிக்கிட்டால் பெட்ரு. அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி துணியெல்லாம் இருக்கும், ட்ரெஸ்ஸு. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். நான் சில இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி சில ஜர்க்கின் மட்டும் நான் இங்கே வாங்கினேன். பட் ஆனால் பார்த்து கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து வாங்கிக்கலாம். அது கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா நிறையா ட்ரெஸ் இருக்கும். நல்ல வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் இருக்குது. நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து 2,200 தான். நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஜப்பானில் இந்த விலை கம்மி தான். 2,200 உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். பட் இந்த ஜப்பானில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் இருக்கும். நான் கூட ஊருக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போனேன். உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா 11,000 yen, அதுக்கப்புறம் 19,000 yen இருக்குது, 22,000 yen இருக்குது. அதுக்கப்புறம் கீழெல்லாம் பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது, 13,200 yen எல்லாம் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் கூட நான் வாங்கின ஃப்ரிட்ஜெல்லாம் இங்கே வாங்கினது தான். நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜு வந்து மேலே வந்து சில்லரு, கீழே நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃப்ரீசர் மாதிரி தான். நீங்கள் வாங்கிட்டு செகண்ட் ஹேண்ட் ஷாப்புன்றதுனால பிரச்சனை இல்லை, வாங்கிட்டு நல்லா தான் இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு போகிற வரைக்கும். அப்புறம் போகும்போது இங்கே என்னென்னா திருப்பி கொடுக்கும்போது அமௌண்ட்டு பே பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிறது பெட்ரு. அதுக்கப்புறம் இந்த அடுப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து 13,200 yen அந்த மாதிரிலாம் கிடைக்கும். மேலே வந்து மைக்ரோ ஓவன் கிடைக்கும். 33,000 yen இருக்குது. கீழே 13,200, 11,000 yen எல்லாமே இருக்குது. 5,500 yen நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கும்போது. ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் கம்மியாக பார்த்து கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அடுப்பெல்லாம் நல்லாவே இருக்கும். எது தேவையோ அது மாதிரி பார்த்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த சைடு போனோன்னா கீழே வந்து வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து
ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எவ்வளோ வெயிட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கேஜஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா அது அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டிலே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த லைட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பேன் வந்து இது வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுற பேன் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ், வெஜிடபிள் கட்டரு அந்த மாதிரிலாம் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லைட்டரு.